அண்மை செய்தி. மதுரை அவனியாபுரத்தில் அமைச்சர் மூர்த்தியிடம் கிராம மக்கள் வாக்குவாதம் நடத்தி வருகின்றனர். மதுரை அவனியாபுரத்தில் அமைச்சர் மூர்த்தியிடம் மக்கள் வாக்குவாதம் நடத்தி வருகின்றனர். அமைச்சரிடம் அவனியாபுரம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை அவனியாபுரத்தில் அமைச்சர் மூர்த்தியிடம் கிராம மக்கள் வாக்குவாதம் நடத்தி வருகின்றனர். எனக்கு தெரியுங்க, கவர்மெண்ட் தான் நடத்துது. அவர் யாரு போய் வாங்குங்க. இதுதான் கிராம முகூர்த்த கால் நடும் விழாவிற்கு அனைத்து தரப்பு மக்களையும் அழைக்காததாக கூறி அவனியாபுரம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், மதுரை அவனியாபுரத்தில் அவனியாபுரம் மக்கள் அமைச்சர் மூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த முழு விவரங்கள். மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இதற்காக ஏற்கனவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் கிராம கமிட்டியினர், அதே போன்று தென்கால் பாசன விவசாயிகள் சங்கத்தினர் நடத்த அனுமதிக்க வேண்டும் என ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் இருதரப்பாக மாறி மாறி குற்றச்சாட்டு வைத்திருந்த நிலையில்தான் உயர்நீதிமன்றமானது ஏற்கனவே கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு குழு அமைத்து அந்த போட்டியை நடத்துவதற்கு, மாவட்ட நிர்வாகமே ஒரு குழு அமைத்து அந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த 6 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகமே குழு அமைத்து அந்த போட்டியை முழுவதுமாக கண்காணித்து போட்டியை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு போட்டியை கிராம கமிட்டியை நடத்த வேண்டும் என கூறி தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின்பாக அப்போதும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் அரசாங்கமே நடத்தி கொள்ளலாம் என இரு தரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அந்த மதுரை மாவட்டம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிற்கான முகூர்த்த கால் நடும் பணிகளானது நடைபெற்றது. அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினரை இது போன்ற முகூர்த்த கால் நிகழ்வுக்கு அழைக்கவில்லை என கூறி, அதே போன்று கிராம கமிட்டியினரை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் எனவும் கூறி அந்த பகுதியில் வந்த அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டு தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பொழுது அமைச்சருக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பியதோடு தொடர்ந்து தங்களை புறக்கணிப்பதாகவும், இதனால் ஜல்லிக்கட்டு போட்டியில் வேறுபாடு பார்த்து தொடர்ந்து கிராமத்தினரிடையே பிரச்சனையை உருவாக்க முயற்சிப்பதாகவும் கூறி குற்றம் சாட்டினர். ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டாலும் கூட தங்களுக்கு அனுமதி அளிக்கவில்லை எனவும், தற்போது இதுபோன்ற ஒரு முகூர்த்த கால் தங்களது கிராமத்தில் நடைபெறும் பொழுது இதுபோன்று தங்களை அழைக்காதது மிகப்பெரிய தங்களுக்கு அவமானமாக கருதுவதாகவும் கூறி அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்.
அப்போது அமைச்சர் மூர்த்தி அவருடைய அந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோது அவரை முற்றுகையிட்டு தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த போட்டியை உள்ளூர் காளைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதே போன்று போட்டியை கிராம நிர்வாகமே அனுமதிக்க வேண்டும். அதே போன்று இது போன்ற முகூர்த்த கால் நடும் நிகழ்வு உள்ளிட்டவற்றிற்கு அனைத்து தரப்பினருக்கும் அழைப்பு விடுக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வைத்து அவர்கள் அமைச்சரை முற்றுகையிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மோனிஷா. சல்மான் தகவல்களுக்கு நன்றி.